டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அந்த தமிழ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த அழகு வயசாக பார்த்துருப்போம். என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்களா, குரூப் 2 தேர்வுக்கு எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சிலபஸ் வைஸாக லாஸ்ட் வீடியோலேயே பிரித்து சொல்லியிருப்போம். எந்தெந்த அழகுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி பிரித்து அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். அது இல்லாமல் அந்த கரண்ட் அஃபர்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸ் கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் எந்தெந்த பார்ட்லேருந்து வந்திருந்தது, எவ்வளோ எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அந்த 100 கொஸ்டின் தமிழோட 100 கொஸ்டின் மட்டும் எந்தெந்த தலைப்புகள்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டீப்பாக பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. சிலபஸை விட்டு ஒரு வார்த்தையும் வெளியே போகலை. ஆனால் பள்ளி பாட புத்தகத்துலேருந்து எடுக்கலை. அவங்க வந்து சிலபஸில் சொல்லியிருந்தாங்க அந்த அழகு 7 மட்டும்தான் ஸ்கூல் பள்ளி பாட புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அழகு 7 அவங்க சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கில் தான் எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு. ஏன்னா அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதோட ப்ரூஃப் எல்லாமே எடுத்துட்டோம். மற்ற பார்ட்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப என்னென்ன பார்ட்லாம் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கலாம், எது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு அதுதான் சிலபஸ். அதே டாபிக்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் அந்த குரூப் 4ஓட அந்த 100 கொஸ்டின் 35 டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க. அதை பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் குரூப் 2 கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதற்கான கிளாஸஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு, 999 ரூபா தான். அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். இந்த புதிய சிலபஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அவுட் சோர்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அந்த பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த தமிழ் சிலபஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறில் நெடில் வேறுபாடுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொதல் கொஸ்டினே அதான் வந்திருந்தது. நிறைய பேருக்கு அதுதான் மொதல் கொஸ்டினாக இருக்கும். அந்த கணம் காணம் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த பொருள் தருகன்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருள் தருகன்னே இருக்கும். அதாவது அந்த அறிஞர் பொருள் அதில் இருந்தால் 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் பொறுத்துக்க டைப்லேருந்து 2 கொஸ்டின், பொருந்தா சொல்லேருந்து ஒரு கொஸ்டின், கூற்று டைப்பில் அந்த கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி அதோட பொருள் தர மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பொறுத்துக்கெல்லாம் கண்டிப்பாக போட்டிருப்போம். அது இல்லாமல் டேரெக்டாக வந்ததில் ஒரு 5 கொஸ்டின் வரைக்குமே பாதிக்கு பாதி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. மிச்சம் தான் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன வார்த்தைகளாக தான் இருந்தது. அந்த பொருள் தருகன்றது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே படித்தாலும் 1-2 குழப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின் சோர்ஸு. ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த பொருள் தருக எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கு மேலே அவுட் சோர்ஸில் நம்மளால் எவ்வளோ ரெடி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஏன்னா பொருள் தருகன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தா அந்த தமிழ் அகராதியை ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோலாம் படிக்க முடியாது. அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சந்தி பிழையற்ற தொடர் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அது அந்த ஒற்றை பிழை ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த வல்லினம் மிக மிடா மிகா இடம்லாம் படிச்சிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். மரபு தொடர்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது விலங்குகளோட இளமை பெயர்கள் கேட்டிருந்தாங்க. பொறுத்துக்க டைப்பில் இருந்தது, ஈஸியாக போட்டுடலாம். புல்லோட உறுப்பு கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த சிங்கம் முழங்கும், யானை பிளிரும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கோடிட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருந்தது. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த ஒலி மரபு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த புல் நரலும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் புக்கெலாம் கிடையாது. இது இல்லாமல் அந்த மரபு தோறதுக்கு நாமளே கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ணி தான் நம்மளோட மெட்டீரியலை கொடுத்துருப்போம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் கலை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டஃப்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வெளியிலேருந்து படித்தா போதும். ஏன்னா இன்னும் ஒரு 10-20 வார்த்தைகள் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதையும் ஜாயின் பண்ணி படிச்சுக்குவோம். வரப்போகிற குரூப் 2க்கு கலைச்சொல்லேருந்து 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதில் பொறுத்துக்க டைப்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 4மே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு சில சயின்ஸ் வார்த்தைகள், அந்த கிளாசியராக இருக்கட்டும், மற்ற வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வார்த்தைகள் தான்றனால ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியுமானா கஷ்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த டிக்ஷனரி ஒக்காப்ஸ் ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு படிக்கிற மாதிரி இருந்தாக்கா எஸ்எஸ்சி எக்ஸாமே எழுதி பாஸ் பண்ணி போடலாம். எஸ்எஸ்சி பேங்கிங்கே போயிடலாம். இது கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்றனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். அது இல்லாமல் மற்றது நம்மளால் முடியுமா, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் வந்ததுனாக்கா அதை ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? கலைச்சொல்லுக்குலாம் ரொம்பவுமே அதிகமாக போட முடியாது. ஸ்கூல் புக்கு தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். இப்போ வரப்போகிற குரூப் 2க்கு சயின்ஸையும் சேர்த்து படிச்சுட்டு அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ட்ரை பண்ண தேவையில்லை.
அடுத்து தமிழ் சான்றோர்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டாங்க. காகித மில்லத்தை பற்றி ஒன்று, டி.கே. சிதம்பரநாதர், தேவநேய பாவாணர், முடியரசன், வ.உ.சி பற்றி ஒரு கூற்று வினா மாதிரி கேட்டிருந்தாங்க. முடியரசன் பற்றி அந்த தவறான இணை பற்றி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸில் கொடுத்தது தான். இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லி அந்த சிலபஸில் இருந்தவங்களை மட்டும் தனியாக பிரிச்சே படிச்சிட்டோம். அதனால் அது கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. அதே மாதிரி தமிழ் தொன்மையிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்தது. அந்த கண்ணெழுத்து அந்த திராவிடம் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தவங்க யாருன்னு தப்பாக கேட்டிருந்தாங்க. அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இலக்கியத்துலேருந்து 7 கொஸ்டின் இவங்க கொடுத்த டாப்பிக்லேருந்து தான் வந்திருந்தது. ஏலாதி, திருக்கடிகம், அந்த திருக்குறள்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான்மணி கடிகையிலேருந்து 1 கேட்டிருந்தாங்க. அந்த திருக்குறளில் 1 வந்து அதோட பொருளை வச்சு அதோட பழமொழி படிக்கிற மாதிரி, ஓகேவா, பழமொழி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த 20 அதிகாரம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பழமொழிகளுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பழமொழிகள் இனிமேல் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொடுத்துருப்போம், நம்மளோட மெட்டீரியலில் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நிறையா படிக்கணும். பழமொழிகள் அந்த ஊமை தொடர்கள் தான் வெளியே அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேர் சொல்லேருந்து 3 கொஸ்டின், அந்த வினையாளர் பேர்லாம் எழுதிருப்பீங்க. ஏவல் வினை முற்று பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஆப்ஷனே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆன்சருக்கு ஆஃபீஸெல்லாம் வரப்போ பார்த்துக்குவோம். இது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த ஓலக்கம் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கல. ஏன்னா வேர் சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் போட்டு நிறையா படிச்சிருப்போம். அந்த வேர் சொல்லேருந்து வினையாளர் பெயராக எப்படி மாறுது, மற்ற பெயர்களெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி வினைமுற்று எல்லாத்துக்குமே டேபிள் போட்டு படிச்சிருப்போம். இருந்தும் அதையும் மீறி ஒரு சில வார்த்தைகள் கேட்குறாங்க. அது வந்து சிம்பிளாக இருந்து தான் ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த ஓலக்கம்ன்ற வார்த்தையை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து பழைய புக்கிலேருந்து தான் போயிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி ஒரு 400-500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில் 2012லேருந்து வேறு சொல்லி ஒரு 400-500 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தும் அதையும் மீறி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை எப்படி நம்ம பிரிக்கலாம், அந்த பகுபத உறுப்புகளை பிரித்தாலே நமக்கு அந்த வார்த்தைகள் கிடைச்சிடும். அது இல்லாமல் இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குரூப் 2 எக்ஸாமுக்கு படிப்போம். அடுத்து ஒலி வேறுபாடு பற்றி 4 கேட்டிருந்தாங்க. அதாவது நன வேற்றுமை, நல்ல வேற்றுமை, அதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 2ன்னு கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்தது. அடுத்து சுட்டெழுத்து வினா எழுத்தை பற்றி கூற்றாக கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இலக்கணத்தோட ஸ்டார்டிங்கே அதில் தான் வரும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சொற்றொடர்லேருந்து 2, அதாவது பிறவினை தொடர் எதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொன்று ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துட்டு அது எதுவாக மாறும் அப்படின்னு சொல்லி செய்வினையிலேருந்து செயற்பாட்டு வினையாக மாறுது, அந்த ஒரு கொஸ்டின். இதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துதல் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. பழமொழியிலேருந்து 2 கேட்டிருந்தாங்க. இந்த தடவை பழமொழி ஈஸியாக தான் இருந்தது. தனிமரம் காடுதலில், அதுக்கப்புறம் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதோட பொருள் எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளோட மெட்டீரியல்லே இருந்தது, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் பழமொழிகள் வந்து இன்னும் நிறையா படிக்கணும். கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்லேருந்து கேட்க போகிறதில்ல. அதனால் இன்னும் எவ்வளோ படிக்க முடியுமோ அது எல்லாமே படிக்கணும். ஊமை பொருள் அது வந்து கொஞ்சம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து வெளியே கொஞ்சம் நம்ம இனிமேல் தான் தேடி படிக்கணும். அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா எடுக்கணும். ஊமை தொடருக்கு மரபு தொடர்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பொறுத்துக்க டைப்லேயே 2 கேட்டிருந்தாங்க. அதனால் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பொருள் தருக மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மரபு தொடர்களும் கொஞ்சம் வெளியிலேருந்து இன்னும் நிறையா படிக்கணும். ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஊமை தொடர்கள் மாதிரி தான், ஓகேவா. பிழை திருத்தலேருந்து 3 கொஸ்டின், ஒருமை பன்மையிலேருந்து 2, ஊர்லேருந்து 1 கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அது வந்து இலக்கணம் படித்தாலே, ஏன்னா ஒருமை பன்மையில் நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அடுத்து சொல் வகையிலேருந்து 2, அந்த பெயர் வகைகள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த சினை பெயர் வச்சு அந்த பொறுத்துக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பெயரச்சத்தை வச்சு ஒரு பொறுத்துக்கு கேட்டிருந்தாங்க, ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பெயரச்ச தொடர் எதுன்னு 1 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இடை சொல்லேருந்து 1 கேட்டிருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சொல் வகையிலேருந்து 4 கொஸ்டின், ஓகேவா. 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். எதிர் சொல்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 1 ஈஸியாக இருந்தது, இன்னொன்று ஸ்கூல் புக்கில் இல்லை. மற்றபடி அது கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் சில வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும், பொருள் தெரிஞ்சு மாறுபடுற மாதிரி பண்ணியிருக்கணும், ஓகேவா. அந்த கேள்வி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து அந்த அகரவரிசைப்படி சீர் செய்தலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அது அகரவரிசை தெரிஞ்சிருந்தாலே போதும். ஊர் பேர்களின் மறு ஒரு கொஸ்டின், அது ஈஸியாக தான் இருந்தது. அதுவும் பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருந்தாங்க. அந்த தேவக்கோட்டை வச்சே போட்டுடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க டிஎன்பிஎஸ்சில். அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து பிழையற்ற தொடர்லேருந்து 1, நிகழ்காலம் பற்றி கேட்டிருந்தாங்க. பூமி சுழல்கிறது, ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பால் வகையிலேருந்து ஒரு கூற்று கேட்டிருந்தாங்க. பலவின் பால் ஒன்றன் பால் வச்சு அந்த திணை பால் எண் இடம் அந்த 4 படிச்சிருந்தாலே கண்டிப்பாக போட்டிருக்கலாம். அடுத்து இன எழுத்துக்கள்லேருந்து 2, ஈஸியாக தான் இருந்தது. அதாவது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு கொடியிலும் இன எழுத்துக்கள் பற்றி 1. அதுக்கப்புறம் அந்த ஐக்கான இன எழுத்து எதுன்ற மாதிரி தப்பாக கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. நிறுத்தற் குறியீடுகள்லேருந்து 3, அரைப்புள்ளி, கால்புள்ளி, முக்கால் புள்ளி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறுத்தற் குறியீடோட அந்த ரூல்ஸ் படிச்சிருந்தா கரெக்டாக போட்டுடலாம், ஓகேவா. அதுக்கு வந்து நமக்கு வாசிப்பு திறன் தான் முக்கியம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து இருபொருள் தருகலேருந்து 1, அந்த தாரணி பற்றி கேட்டிருந்தாங்க. உலகம், ஓகேவா. அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஒரு பொருள் பன்மொழி ஈஸியாக தான் இருந்தது. மீமிசையிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓங்கி உயர்ந்த, மீமிசை ஞாயிறு, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்.
அது எல்லாமே மெட்டீரியல் ஒரு சின்ன பாட்டு தான், ஒரு அரை பக்கத்துக்கு தான் இருக்கும் ஒரு பன்மொழி. அது கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. பிறமொழி சொல்லிருந்து இந்த காம்ராட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக எந்த மொழின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் கீக்கே அது தேடுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் சொல் கண்டறியன்னு அந்த உடுக்கைக்கு இருந்தாங்க, ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மொத்த எண்ணிக்கைக்கு இருந்தாங்க, எந்தெந்த மொழிகள்லேருந்து வந்ததுன்னு. அது கொஞ்சம் இது புதுசாக இருந்தது, வெளியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த காம்ராட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த பிறமொழி சொல்லுக்கு இனிமேல் நிறையா கலை பண்ணி படிக்கணும். அந்த லிஸ்ட்டில் அவங்க எண்ணிக்கைன்னு சொல்லி கொடுத்தது, அது இல்லாமல் என்னென்ன வார்த்தைகள் வந்ததுன்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட்டே ரெடி பண்ணி படிக்கணும். ஓகேவா, இது கொஞ்சம் வெளிலேருந்து படிக்கணும். 2 வினை சொல் வேறுபாடு ஈஸியாக இருந்தது. அந்த விரிந்தது விரித்தது ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சேர்த்ததுலேருந்து 1, பிரித்ததுலேருந்து 1 கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து புணர்ச்சி விதிகள் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கிராமரில் 2வது டெஸ்ட்லேயே நமக்கு வந்திருக்கும். அடுத்து பலபொருள் தரும் ஒரு சொல்லேருந்து ஒரு கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து 2 கொஸ்டின் வந்தது. அதில் 1 ஆன்சர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நன்னூலோட அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் படிச்சிருப்போம். இது இல்லாமல் மற்றதுலேருந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இனிமேல் அந்த ஓரெழுத்து ஒரு மொழியும் கொஞ்சம் வெளியிலேருந்து அந்த மற்ற ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி படிச்சுக்குவோம். 10லேருந்து வினா 5 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினும் கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்கணும். அது கூட நீங்கள் பண்ணலனாக்கா வாசித்தல் திறன் கூட உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனால் இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் திணையிலேருந்து அக்ரிணை தொடரை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3மே பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் பற்றி உயர்திணை பற்றி கொடுத்துட்டு 1 தான் அக்ரிணையாக இருந்தது. ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 35 டாப்பிக்லேருந்து தான் இந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டிருந்தாங்க. 100 கொஸ்டினுமே இந்த 35 டாப்பிக்லேருந்து தான் குரூப் 2க்கும் கேட்க போகிறாங்க. அதனால் இதில் நமக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பழமொழிகள், ஊமை தொடர்கள், மரபு தொடர்கள், பிறமொழி சொற்கள் இது எல்லாமே கொஞ்சம் வெளியிலேருந்து நம்ம கலை பண்ணி படிக்கணும். அது இல்லாமல் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தருக கலை சொற்கள்லேருந்து ஒரு சில வார்த்தைகள். ஓகேவா, அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ படித்தாலும் அதில் 1-2 நமக்கு மிஸ்டேக் ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம ப்ராக்டிஸாக பண்ணணும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிராமர்ஸில் இலக்கணத்தில் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, இது எல்லாத்துக்கும் தான் அவுட் சோர்ஸ்லேருந்து தேடணும். டிஎன்பிஎஸ்சி எப்படியும் கொஸ்டின் பேட்டர்னாக மாற்றிக்க போகிறதில்ல, இதில் தான் கேட்க போகிறாங்கன்றனால நாம் அதுக்கு ரெடி ஆகிக்கணும். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிறது. அவங்க கொடுத்த சிலபஸை விட்டு வேறு எங்கேயும் போகல. ஆனால் அதை கஷ்டமாக எடுத்திருக்காங்க. குரூப் 2க்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே புலம்பிட்டு இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கும். முதல்ல 1-2 எக்ஸாம் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணி படிக்க அதுவும் ஈஸியாக போயிடும். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் புக்ஸ் பழைய புக் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். மறுபடியும் நியூ புக் மாற்றினப்ப ஏன் மாற்றினாங்கன்னு நினச்சோம். மறுபடியும் நியூ புக் அடாப்ட் ஆனோம். இப்போ இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி படித்தோம்னாக்கா அடுத்து 1 or 2 எக்ஸாமில் அதுலேயுமே கட் ஆஃப் எல்லாமே அதிகமாக வர அளவுக்கு நம்மளால் மார்க் எடுக்க முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்குவோம். இதில் எங்கெங்கெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்மளோட பேட்சில் கொடுக்குறேன். நம்மளோட யூடியூப் சேனலையும் தொடர்ந்து கைடன்ஸ் எல்லாமே கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நேற்று தான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நேற்றுலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 27ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1 வீக் தான். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அதோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலேயே அந்த புதிய சிலபஸ், அந்த புதிய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான தமிழ் மெட்டீரியல் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்தும் இருக்கும். இந்த தடவை அவுட் சோர்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4லேயே தெரிஞ்சிருக்கும் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதே எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அப்டேட்டடான மெட்டீரியல் PDF கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே டாபிக்ஸ் வைஸாக தமிழ் தனியாக, தமிழ்லையுமே அந்த ஒவ்வொரு இலக்கண பாட்டு தனியாக, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டாபிக்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், எல்லா டாபிக்குமான வீடியோ கிளாஸஸ்மே இருக்கும். கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் நடத்தியிருப்போம். 18 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டேட்டு கம்மி தான், ஒரு 75 days தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 18 தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்த 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் 6வது 7வது 8வதுன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்திருப்போம். அது எல்லாமே உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஆன்சருக்கு PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஸ்பெஷல் புக்ஸ், ஏன்னா அதுவுமே அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்கன்றனால ஒரு ஸ்பெஷல் புக் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்கள் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கு படித்தா போதும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எக்ஸாம்னா ஆகஸ்ட் 2024லேருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்தோட கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்மகிட்ட அவைலபிள் கிடையாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% சூட்டபுளாக இருக்கும். ஜூலை 27ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும்.
இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவாக நேற்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலோட முந்தைய வீடியோவில் பாருங்கள், இந்த பேட்ச் அட்டவணை ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இதில் வந்து அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே டேபிள் போட்டு கொடுத்துருவோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கலந்து வர மாதிரி தான் எடுத்துருக்கோம். குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு 100% சூட்டபுளாக இருக்கும். இந்த குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்குன்னு சொல்லி மெட்டீரியல் கிளாஸஸ்க்குன்னு வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்ம கொடுக்குற மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிச்சிருங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.